இன்றைக்கி நம்ம குழந்தைங்க சாப்பிட்ற மாதிரி ஒரு சிக்கன் நூடுல்ஸ் செய்ய போகிறோம். அதுக்கு ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் வெங்காயம் போட்டிருக்கேன். அப்புறம் சிக்கன் ஆட் பண்ணியிருக்கேன். சிக்கனை வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கோங்க, அப்போ தான் ஈஸியாக வேகும். இந்த சிக்கன் வந்து நம்ம தண்ணி ஊற்றி வேக வைக்க போகிறது இல்லை, இந்த எண்ணெயிலே தான் ஃப்ரை ஆகணும். குட்டி குட்டியாக கட் பண்ணியிருக்கிறதுனால சீக்கிரம் வெந்துடும். இது சீக்கிரம் வேகிறதுக்காட்டி கொஞ்சம் நான் உப்பு ஆட் பண்ணியிருக்கிறேன். பாருங்கள், இப்போ ஓரளவுக்கு நல்லா வெந்துருச்சு. இது சீக்கிரம் வெந்துடும், குட்டி குட்டி பீஸ் இருக்கிறதுனால சீக்கிரம் வெந்துடும். இப்போ நான் வெந்ததுக்கப்புறம் கொஞ்சம் ப்ராக்கலியை குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டிருக்கேன், கொஞ்சம் கேரட்டை கட் பண்ணி போட்டிருக்கேன், அதேமாதிரி கொஞ்சம் குடமிளகாய் போட்டிருக்கேன். இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இது டக்குன்னு வெந்துடும் எல்லாமே. இப்போ நான் ஒரு பட்டர் ஆட் பண்ண போகிறேன். கொஞ்சம் பட்டரி ஃப்ளேவராக இருந்தால் நல்லாயிருக்கும் நூடுல்ஸு. ஸோ கொஞ்சம் ஒரே ஒரு க்யூப் தான் ஆட் பண்ணியிருக்கிறேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். நான் இப்போ பூண்டு பொடி ஆட் பண்ண போகிறேன். இது ஒன்றும் பெருசு விஷயம் இல்லை. பூண்டை நம்ம வெயிலில் காய வச்சு அரைச்சிட்டோம்னா நமக்கு ஈஸியாக பவுட்ரு ஆகிடும். ஸோ அந்த பூண்டு பொடியை நான் ஆட் பண்ணுறேன். அதே மாதிரி தான் வெங்காயத்தை நான் வெயிலில் காய வச்சு அரைச்சி வச்சுருக்கேன். அதையும் வந்து ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். இது ரெண்டையும் போட்டோம்னா ரொம்ப நல்ல ஃப்ளேவர் கிடைக்கும். நம்ம பூண்டு முழுசாக போடுறதுக்கும் அந்த மாதிரி பவுட்ராக்கி போடுறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. அதே மாதிரி தான் வெங்காயமும் வெயிலில் காய வச்சு போட்டோம்னா அது ஒரு தனி ஃப்ளேவர் கிடைக்கும் நமக்கு ஒரு டிஷ்ஷுக்கு. பாருங்கள், இப்போ நல்லா ஃப்ரை பண்ணியாச்சு. அந்த வெங்காயம் பொடியும் பூண்டு பொடியும் நல்ல வாசமாக இருக்குது. இப்போ இட்டாலியன் சீசனிங் கொஞ்சம் எடுத்திருக்கேன், அது கொஞ்சோண்டு ஸ்ப்ரிங்கிள் பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் தான் இருக்கும். ரெஸ்டாரண்ட்டுக்கு போனால் இந்த மாதிரி தான் நமக்கு கொடுப்பாங்க. இதில் உங்களுக்கு வேணும்னா முட்டையும் வந்து ஸ்க்ராம்பிள் பண்ணி போட்டுக்கலாம். நான் முட்டை போடலை இன்றைக்கி. கொஞ்சோண்டு பெப்பர் பொடி போட்டுக்கலாம். இது மைல்டாக தான் உரப்பு இருக்கும், அதனால் குழந்தைங்க நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. பெரியவங்களுக்கு வேணும்னா கொஞ்சம் சில்லி ஃப்ளேக்ஸ் போட்டுக்கலாம். கொஞ்சம் சில்லி ஃப்ளேக்ஸ் உள்ள சில்லி சாஸ் கொஞ்சம் போட்டுக்கலாம். நான் இன்றைக்கி போடலை. இது கொஞ்சம் மைல்டாக தான் உரப்பு இருக்கும், ரொம்பலாம் உரப்பு இருக்காது. குழந்தைங்களுக்கு ஏற்ற மாதிரி நான் செஞ்சுருக்கேன். இப்போ நம்ம வேக வச்ச நூடுல்ஸை வந்து அப்படியே கொட்டி நம்ம கிண்ட வேண்டியதுதான். பாருங்கள், இது சூப்பராக இருக்கும். இந்த நூடுல்ஸ் பிள்ளைங்க என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. இதில் சிக்கன் ப்ராக்கலிலாம் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம், அது ரொம்ப சத்து பிள்ளைங்களுக்கு. இப்போ நான் ஸ்ப்ரிங் ஆனியன் கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி குழந்தைங்களுக்கு பேக் பண்ண வேண்டியது தான். பிள்ளைங்க நல்லா என்ஜாய் பண்ணிட்டு வருவாங்க அவங்களுடைய லஞ்சை. வாரத்தில் ஒரு நாள் இல்லை மாதத்துக்கு ஒரு தடவை செஞ்சு கொடுத்தீங்கன்னா பிள்ளைங்களுக்கு அவங்களுக்கு ஃபேவரட் ஃபுட் சாப்பிட்ட மாதிரி இருக்கும். ப்ராக்கலிலாம் ரொம்ப நல்லது குழந்தைங்களுக்கு, அது மாதிரி தான் சிக்கனும். ஸோ இந்த மாதிரி பேக் பண்ணி காலையில் கொடுத்தீங்கன்னா பிள்ளைங்க மத்தியானம் ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. ஸோ இதை கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸ்டே ஹெல்தி. தேங்க்யூ. பாய்.